என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்பதோடு மட்டுமல்லாமல் என்னவென்று நீ இன்று நிச்சயமாக இதனை புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்காக வரக்கூடிய அவசியம் இந்த நாளில் வந்திருப்பதற்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம் உண்டு. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கும் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் நீ பெற்ற பிள்ளையை பற்றியது. பொதுவாக நம்மீது நாம் அக்கறை கொள்ளவில்லை என்றாலும் நாம் பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையை நாம் ஒருபோதும் விட்டு விடுவதில்லை. அவர்களுக்கு உண்டு என்றால் நாம் அதற்காக எப்பொழுதும் கலங்கி போய்தான் நிற்கிறோம் அல்லவா? இதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று வரக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்காக நடத்தி தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எந்த நாளும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்குள் நல்ல மாற்றத்தை தரும் என்பதனையும் நீ உணர வேண்டும். என்ன நடந்திருக்கிறது, ஏது நடந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கே என்று என்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்காக வருவதை எப்பொழுதுமே நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலும் உன்னை தொடரட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நான் உனக்கான தெளிவை உறுதியாக கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. கருப்பன் உனக்காகவே நான் உன்னை சுற்றி வருகிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் உன் வாழ்க்கையில் இருந்துவிட்ட ஒவ்வொரு நொடிகளிலும் நீ ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வாழ்க்கையில் தொலைத்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. உனக்கான பல நன்மைகளை இந்த வாழ்க்கையில் நீ இழந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல் நின்றாலுமே உனக்கு உன் பிள்ளையை பற்றிய ஒரு நல்லது நடந்தால் போதும் என்ற ஒரு கவனம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. உன் பிள்ளைக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றிய ஒரு புரிதல் எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதும் எல்லா விஷயங்களும் தெளிவாகவே உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதும் இனி வரும் நாட்களில் உனக்கு நிச்சயமாக புரிய வந்துவிடும். இனி வரும் நேரங்களில் உனக்கு நிறைவான ஒன்றை நிச்சயமாக தந்துவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு எல்லா நிலைகளிலும் மதிப்பை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்வேன் அல்லவா? கருப்பன் எதையெல்லாமும் உனக்காக கொண்டு வந்து நடத்துகிறேனோ, எந்த விஷயத்தை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொண்டு வந்து நிறுத்துகிறேனோ, இவை ஒவ்வொன்றையுமே என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயம் அல்ல, இது உன் பிள்ளையின் விஷயம் என்பதனால் நானும் உடனடியாக உனக்கு சொல்ல முடிவெடுத்து உன்னை தேடி வந்து விட்டேன். கருப்பனை அவமதிப்பு செய்யாமல் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த நேரங்களில் கருப்பன் உனக்காக என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்ற தெளிவை முதலில் நீ பெற்றுக்கொள். கருப்பன் உனக்கென சொல்ல வந்திருக்கும் இந்த மாற்றத்தை நீ என்னவென்று உணர்ந்து கொள். தேவையில்லாமல் எதையோ எண்ணி
இனியும் என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வருவாய் என்பதனை புரிந்து நடந்து கொள். உனக்கான தெளிவு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். கருப்பன் உன்னோடு நின்று உனக்காக எடுத்து தரும் இந்த நேரங்கள் இனி அத்தனையிலும் உனக்கு ஒரு மாற்றம் பிறக்கும். உன்னை சுற்றி உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஓர் அதிசயம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் நினைத்து பார்க்கிறோம், நம் வாழ்க்கை நமக்காக என்ன கொடுக்கும் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்துகிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் யோசித்து இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் புரிந்து நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு எதையும் எதிர்கொள்ள நினைக்கிறோம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைப்பது உண்மை என்றால் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு தீமைகளையும் நீ வேறறுக்க வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக கடந்து வர வேண்டும். உனக்கான நேரம் இனி எல்லாவற்றையும் உன் கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உனக்காக தருகின்ற ஒவ்வொரு நிலைகளிலும் நீ உனக்குரிய நம்பிக்கையை எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. புரிதலோடு வாழ வேண்டும். நல்ல எண்ணம் கொண்டு நாம் வாழ்ந்து விட வேண்டும். அப்பன் சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு தெளிவான புரிதல் ஒன்று எப்பொழுதும் வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இனிமேலும் உன்னை சூழ்ந்து வந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி இருந்தாலும் உனக்குரிய விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குரிய ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை நம்பி உன் பிள்ளையின் வாழ்க்கையை ஒருபோதும் ஒப்படைக்காது. குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த தவறை ஒருபோதும் நீ செய்து விடாதே. என் குழந்தையே, உன் பிள்ளைக்கு அறிவுரை கொடுக்கச் சொல்லி இன்னொருவரிடம் ஒருபோதும் நீ நிற்காதே. அவர்கள் நல்ல வழியில் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொருவரிடம் ஒருபோதும் கேட்காதே. முதலில் உன் பிள்ளையை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த நீ துணியாதே என்பதனைத்தான் கருப்பன் உனக்கு இப்பொழுது சரியாக எடுத்துச் சொல்கிறேன். எல்லாவற்றிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த ஒரு தவறுகளும் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். உன் பிள்ளையை பற்றிய ஏக்கம் எனக்கு புரிகிறது. நிச்சயமாக இந்த தவறை மட்டும் நீ செய்யாமல் இரு. ஏனென்றால் உன் மீது அவர்களுக்கு வருத்தம் வர இதுவும் ஒரு காரணம். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக அவர்களிடத்தில் பேசி அவர்களுக்கு தேவை என்னவென்பதனை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள். அவர்களுக்கு என்ன தேவை என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எல்லாவற்றிலும் அவர்கள் உன் பேச்சை கேட்டு நடக்க தொடங்கி விடுவார்கள். சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து நடந்து கொள். இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கே என்று என்ன நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருக்க உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களிலும் ஒரு நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு நம்பிக்கையும் உனக்கே என்று கிடைக்கப் பெறுவாய் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத விஷயம் என்று எதையும் உதறாதே. உன் பிள்ளைகளின் விஷயத்தில் மட்டும் எப்பொழுதுமே மற்றவர்களை உள்ளே நுழைத்து எந்த ஒரு தவறையும் செய்து விடாதே. அப்படி நீ செய்யத் தொடங்கினால் உன் பிள்ளையினுடைய மரியாதை, உன் பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய எந்த மரியாதையும் அந்த இடத்தில் கிடைக்காமல் போய்விடும் என்பதனை புரிந்து கொள். தன்னைத்தானே அவர்கள்
குறைத்து மதிப்பிடும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அவர்கள் எப்பொழுதும் நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு விதமும் இந்த வாழ்க்கையில் மேலும் பல காயங்களை தந்துவிடும். இப்பொழுது இருப்பதை விட ஆக்ரோஷமாக பல செயல்களை அவர்கள் செய்ய தொடங்கி விடுவார்கள் என்பதனையும் புரிந்து கொள். எப்பொழுதும் மற்றவர்கள் மத்தியில் நம் குழந்தைகளை விட்டு கொடுப்பதோ, மற்றவர்கள் முன்னிலையில் நம் குழந்தைகளை பற்றி தவறாக பேசுவதோ, இது போன்ற காரியங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. மற்றபடி எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.